எப்படி இருக்கும்? காலுக்கு கம்மா ஆஹ் கொடுக்கணும். அப்ளைக்கு அப்ளைக்கு அரே. அரேவா. ம். இப்படி போட்டு இந்த மெத்தடை நேம் இஸ் நாட் டிஃபைன். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் அப்ளை அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இந்த மெத்தட்குள்ள யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் என்ன வரல. ஸோ இதனுடைய மெயின் இதே என்னன்னா கால் அப்ளை பைண்டில் இந்த திஸ்ன்றது இம்ப்ளிசிட்டாக கால் ஆகும். ஓகேங்களா? கால் அப்ளைல இதில் கம்மா செப்பரேட்டடாக வரும் அப்படின்ற மாதிரி. சரி, பைண்ட் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். கால் ஆகவே இல்லை. அப்ளை பார்ப்போம். கால் ஆயிடுது. கால் ஆகும். அப்போ பைண்டு ஒர்க்கே ஆகலை. கால் அப்ளை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம், ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பைண்ட் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கால் அண்ட் அப்ளை வந்து இமிடியேட்டாக யூஸ் ஆகிடும். ஆனால் பைண்டு பைண்ட் வந்து என்ன பண்ணும்னா இது வந்து புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம அதை கால் பண்ணிக்கணும். ஓகேவா? பைண்டோடைய இது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டை இந்த மெத்தட் கூட பைண்ட் பண்ணி நியூ ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் பைண்ட். பைண்ட் அப்படின்னா புது ஃபங்க்ஷன்ஸை ஒன்று கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் கால் பண்ண முடியும். ஸோ இது வந்து இமிடியேட்டாலாம் இன்வோக் ஆகாது. இமிடியேட் இன்வோக் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் கால் பண்ணும்போதே எனக்கு டக்குன்னு அவுட்புட் வந்துடும். இப்போ கால் அப்ளை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு நேம் வந்துச்சு. இதுவே பைண்டுக்கு அந்த மாதிரி ஆகாது. திரும்ப ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணும். இதுதான் இந்த மூணுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதுலேயுமே நம்ம எப்படி வேல்யூ செட் பண்ணுவோம் அப்படின்னா அரேவா தான் செட் பண்ணுவோம். டேட்டாவை அரேவா தான் செட் பண்ணுவோம். புரியுதா? கால் அப்ளை பைண்ட். ஓகேண்ணா. இமிடியேட் இன்வோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கால் பண்ணிடுவோம். இது ஒன்று முடிஞ்சிருச்சு. ES6 ஃபியூச்சரில் நமக்கு லெஃப்ட் கான்ஸ்ட் ஆரோ ஃபங்க்ஷன் பார்த்தோமா? ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டம்மி.
இது நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது நார்மல் ஃபங்க்ஷன். ஏரோ ஃபங்க்ஷனா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் இருக்காது. ஓகேங்களா? இது எப்படி இது பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். பெருசா நீங்க மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா இல்ல. ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனை போட்டுட்டு ஏரோவை இந்த சைடு விட்டுரும். அப்பா என்ன சொல்லுது? ஒரு எரர் அடி. என்ன எரர் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஆரோ ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபங்க்ஷன் நேம் தேவையில்லை தானே? புரியல. ஃபங்க்ஷன் நேம் தேவையில்லை தானே? அட பாவி. அப்புறம் எப்படி கால் பண்ணுவ? ஆமா ஆமா, ரைட் ரைட். இல்ல இது ஆமா ரைட் தான். சரி, ஓகே. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஒரு கான்ஸ்ட், ஓகே, டம்மி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ற மாதிரி இப்படி எழுது. இப்படி வராமல் போயிட போகுது. அவ்வளோதான். ஓகே, நீங்க எழுதுற அந்த நார்மல் ஃபங்க்ஷனை ஏரோவா, ஓகேவா, ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். இதுதான் ஏரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷன் நேமு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா முன்னாடி ஃபங்க்ஷன் வரும், அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஏரோ வரும். ஓகேங்களா? ஒரு வேரியபிளில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணும். இதுதான் ஏரோ ஃபங்க்ஷன். சரி, இந்த ஏரோவுக்கும் இந்த நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோமா? ஏரோவுக்கும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதுல திஸ் வந்து இது வேரி ஆகும்னா, நார்மல் ஃபங்க்ஷன்ல வந்து திஸ் ரெஃபர் பண்ணா கரண்ட் வேல்யூ இருக்கும். ஆனா ஆரோ ஃபங்க்ஷன்ல வந்துட்டு அவுட் சைடு இருக்க இதுதான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்க வேல்யூ தான் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகே, what will be the output supposed to calling this function object.hello என்ன அவுட்புட்டா இருக்கும்? இரு, அன்டிஃபைன்டு வரும். அன்டிஃபைன் ஜாக், பிராங்க்லின் ப்ரோ, சாரதி ப்ரோ, அன்டிஃபைன் தானா? ஷோரா? சரி, இப்பயும் அன்டிஃபைன் தானா வரும்? என்னடா திரும்ப அதே சொல்ற? பார்த்து ஒழுங்கா சொல்றா. திஸ் டாட் நேம்னு வச்சாதானே அப்ப பின் காட்டும். அது குட், சூப்பர். ஸோ இப்போ இதுவே விண்டோ ஆப்ஜெக்ட்ல நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப நீ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்ப விபின் வரும், விபின் மட்டும் வரணும். விபின் வரணும், விபின் அன்டிஃபைன்டு. விபின் அன்டிஃபைன்டு, ஆமா அதான் வருது. ஓகே, சூப்பர் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதுவா கேட்பாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் மாதிரி ஒன்று எழுதிப்பாங்க. ஓகேங்களா? ஃபங்க்ஷனை எழுதினா மட்டும் போதாது, அதை கால் பண்ணா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? அருண் 26 இது வந்து வெளியே போய் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதனுடைய வேலை என்னன்னா இங்க உள்ளார இருக்கிற ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்றது தான் இதனுடைய வேலை. ஸோ திஸ் டாட் நேம்
Got it? ஓகேண்ணா. A6ல A6 let const arrow வேற என்ன பார்ப்போம்? dstretch destructuring அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்னடா destructuring அப்படின்னா, இப்போ இது ஒரு அரே இருக்கு, ஓகேங்களா? சாரி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல நான் எக்ஸ்ட்ரா 2 ஃபீல்ட் ஆட் பண்றேன். நேம், ஸ்டேட்டஸ், இந்த ஆப்ஜெக்ட்ல நான் ஏதாவது ஒரு இது கால் பண்றோம், ஓகேவா? ஒரு பிளேஸ்ல வந்துட்டு எனக்கு எல்லா வேல்யூயும் தேவை கிடையாது, நேமு ஏஜ் மட்டும் தேவைப்படுது. ஓகேவா? நீங்க டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா என்னன்னா, அன்பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பேக்கிங் அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நிறைய டேட்டா இருக்கும், எனக்கு எல்லா டேட்டாவும் வேணும்ன்றது அவசியம் கிடையாது. எனக்கு எந்த டேட்டா வேணுமோ அதை பிரிச்சு எடுத்துப்பேன், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், ஒரு நம்ம ஏபிஐனா எழுதும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, டேட்டா பேஸ்ல வந்து ஒரு 30-40 ஃபீல்டு இருக்கும், ஓகேவா? நம்ம கோடிங் எழுதும்போது இனிஷியலாக ஃபர்ஸ்ட் கோடிங் எழுதும்போது இனிஷியலாக அவுட்புட் வேணும் அப்படின்றதுக்காக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துன்னு வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்கும். அது என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, ஒரு டேட்டா 2 டேட்டா இருக்கும்போது நமக்கு அது பிரச்சனையா இருக்காது. 100 டேட்டா வரும்போது தேவையே இல்லாமல் எல்லா ஃபீல்டும் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்க்கு பதிலாக செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா, தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது தான், ஓகேவா? அதே கான்செப்ட் தான் டீஸ்ட்ரக்சரிங். A6ல என்னன்னா, ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுல உனக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றது தான் இந்த டீஸ்ட்ரக்சரிங் கான்செப்ட், ஓகேவா? இருக்கிற ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி உனக்கு வேணும்ன்றதை நீ வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அரே இருக்கு, ஓகேவா? உனக்கு எது வேணுமோ அதை மட்டும் தனியா எடுத்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் அப்படின்ற மாதிரி நீ இது பண்ணிக்கணும். நார்மலா இதை ரியாக்ட் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது எல்லாமே ES6ல இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ். ES6ல டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் பார்த்தாச்சு, சும்மாதான். இருந்தாலும் இதெல்லாம் எதெல்லாம் நீங்க மோஸ்டா யூஸ் பண்றீங்கன்னு கேட்டா இதெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட் கான்ஸ்ட், மேப், ஃபில்டர், ரிடியூஸ். மேப், ஃபில்டர், ரிடியூஸ் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க இருக்கீங்களா? தெரியுமா வாட் இஸ் மேப், ஃபில்டர்?
டேய் தூங்காதீங்கடா, எனக்கும் தூக்கம் தான் வருது. மேப்புங்கிறது அரேல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அது நான் அதே சேம் நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் பண்ணோம். ஃபில்டருங்கிறது அந்த கண்டிஷனை ஃபேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். வா தலைவா, வா தலைவா, நீங்க எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்க்க. ஓகே, நம்பர்ஸ்னு இருக்கு. ஓகேவா, எனக்கு நான் ஆல்ரெடி இதை சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா, மேப்பு ஃபில்டர் எல்லாம் சொன்னா இல்லையா? ஆமாண்ணா. இப்போ எனக்கு இதனுடைய அவுட்புட் வந்து 5 10 15 20 25 அப்படின்னு வரணும். அரேல 5 ஐயோ 5 10 15 20 25 அப்படின்னு வரும். என்ன பண்ணலாம்? மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். மேப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, நீ புதுசா ஒரு அரேவை இதிலே போடும். மேப் நம்பர்ஸ், ஓகேவா, இதை மேப் பண்றேன். ஓகே, மேப் அப்படின்னா லூப். இங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஐட்டம் அப்படின்றது அந்த அரேக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ நம்ம ஐட்டம் அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா அது வேணாம் அப்படின்னா வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆரோ வந்து போட்டுக்கணும். ஓகேவா, இந்த இடம் தான் நீங்க கன்சோல்லாம் போட்டு பார்க்கணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கர்லி பிரேசஸ் போட்டீங்க அப்படின்னா கன்சோல் ஆகும். ஆமா, 1 2 3 4 5 அப்படின்னு வருது. ஓகேங்களா, ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு வருது. சரி, நமக்கு இது தேவையே கிடையாது. உனக்கு தெரிஞ்சிருச்சு வேல்ல வருது அப்படின்னு. இது இன்ட்டு 5 அப்படின்னு நான் போடுறேன். இப்படி போட்டா எனக்கு ஆன்சர் 5 10 15 20 25 வந்தாச்சு. ஓகேவா, இதுதான் மேப். ஆனா இந்த அவுட்புட்டை தான் வேணும்னு சொன்னா நான் ஈஸியா ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, அரேன்னு ஒரு புதுசா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள டேட்டா போய் வேணும்னா புஷ் அப்படின்ற இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. 3 விஷயம் யூஸ் பண்ணும். இங்க மேப்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான் நான் யூஸ் பண்றேன். புரியுதா, மேப்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான் யூஸ் பண்றேன், எனக்கு ஆன்சர் கிடைச்சிது. ஓகேவா, இப்ப உங்ககிட்ட நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இந்த அரேல கிரேட்டர் தென் 2 மட்டும் வேணும் அப்படின்னும் போது அகைன் ஃபார் லூப் ஒரு கண்டிஷன் வந்து ஹேண்டில் பண்ணும். ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம அரேக்குள்ளார புஷ் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கு தான் ஃபில்டர் அப்படின்றது ஒண்ணு வந்தது. இந்த ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா, வேல்யூ தான் இன்ட்டுக்கு பதிலா கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்றியா, கிரேட்டர் தென் 2. ஓகேவா, கிரேட்டர் தென் 2. அப்ப மேப்புக்கும் ஃபில்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மேப் ஒரிஜினல் அரேவோட சைஸை சேஞ்சே பண்ணாது. அது எவன் எப்படி கேட்டாலும் சரி, இங்க 5 கொடுத்தனா 5 தான் அவுட்புட் மேப்ல. வேற ஃபில்டர்ல வாய்ப்புகள் இருக்கு, சேம் அவுட்புட் வரதா இருந்தாலும் வரும். ஓகேங்களா, கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபில்டர்ல என்ன விஷயம் அப்படின்னா, அதனுடைய ஒரிஜினல் அரேவோட சைஸ் டிஃபர் ஆகும். ஓகேவா, தப்பா சொல்றேன். மேப்ல ஒரிஜினல் அரே சைஸ் தான் வரும், ஃபில்டர்ல இந்த மாதிரி வரும். ஒரு சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, மேப் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணா இப்போ அவுட்புட் என்னவா வரும், ஏன்னா நான் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிஷன் யூஸ் பண்ணா அது ஒர்க்கே ஆகக்கூடாது. இந்த டைம்ல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஹேண்ட்லிங் தான் மேப் குள்ளார வந்துருச்சு அப்படின்னா, அது அகைன் இந்த 3 4 5 தான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, அப்படி கொடுத்தா அது தப்பு. ஏன்னா என்னுடைய ஒரிஜினல் அரே சைஸ் 5, இது 3 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா தப்பாயிடும். அப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, செக் பண்ணும் இந்த வேல்யூ கிரேட்டர் தென் இதுவா அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல ஃபால்ஸ்,
இதுவும் ஃபால்ஸ். இது எல்லாமே ட்ரூ 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 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? மேப்ல நீங்க கண்டிஷன் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ஃபில்டர் மாதிரி நம்பரை கொடுக்காது, பூலியன் வேல்யூ தான் கொடுக்கும். புரியுதா? புரியுதுண்ணா. புரியுது. இப்ப ரெடியூஸ். இப்ப மேப் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. இப்ப ரெடியூஸ். இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல 2 பேராமீட்டர் தேவை. ஓகேவா? ஒன்னு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து மேப்பும் ஃபில்டரும் வந்து பாத்தீங்கன்னா அரேவா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ரெடியூஸ் சிங்கிள் வேல்யூ. எக்ஸாம்பிள் நான் இதுல இருக்கிறத ஆட் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றோம். 1 2 3 6 10 15 15 தான் ஆன்சர். ஓகேவா? ரெடியூஸ்ன்றது என்ன அப்படின்னா லைக் இதுக்குள்ளாரே ஏதாவது ஒரு கால்குலேஷன் நடக்கணும், இதுலயே எனக்கு ஏதாவது சம்திங் நடக்கணும் அப்படின்னா இது ரெடி பண்ணிட்டு சாரி ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு கொடுக்கும். இதுல 2 வேல்யூ. ஓகேவா? ஸோ டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, வேல்யூ அப்படி. ஓகேவா? டோட்டல் வேல்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல போய் நான் ஸ்டோர் பண்ண போறேன்? டோட்டல்ல தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா கமா 10. என்னன்னா கமா 10ன்னு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கமா கொடுத்து நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலுக்கு நம்ம வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றோம் அப்படின்றது மீன். ஓகேவா? புரியுதுங்களா? டோட்டலுக்கு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றதா அதுதான் இந்த இடத்துல இந்த கமா போட்டு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பேராமீட்டர் வந்து நீ கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலுக்கு இனிஷியல் வேல்யூ 0பா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? 1 + 0 1. ஓகேங்களா? அடுத்தது டோட்டல்ல என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். அடுத்தது 2 + 1 3. ஸோ இப்படியே மேப் ஆகும். நீங்க ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 10 + 1 11 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு வரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பார்க்கணும், நீங்க பார்க்குறீங்களான்றது தெரியல, அதனால நானே வந்துட்டேன். லெட்டு வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ்? ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஆல்ரெடி இந்த ப்ராமிஸ் சொன்னேன்ல. நான் ஈவென்ட் லூப் சொல்லிருக்கீங்க. ஓகே, ப்ராமிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ராமிஸ் அசிங்க் அவைட்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஒரு டாஸ்க் நடந்துச்சு அப்படின்னா ஓகேவா, ஓகே ஒரு சிம்பிள் ப்ராமிஸ் ஒன்று எழுதுறேன். நியூ ப்ராமிஸ், இதுதான் சின்டாக்ஸ். சால்வ் ஓகேவா. ப்ராமிஸ் இதுதான் நியூ ப்ராமிஸ். ஓகே, இந்த ப்ராமிஸ்ல என்ன அப்படின்னா லைக் ரிசால்வ் இதுன்னு போட்டிருக்கேன். இதை என்ன செய்வாங்க அப்படின்னா கால் பண்றேன். எப்படி கால் பண்றாங்க அப்படின்னா இதுல வந்துட்டு தென்
response. அப்பா ஒரு சிம்பிள் ப்ராமிஸ்ன்றது இப்படிதான் எழுதுவோம். இதுல என்ன இது அப்படின்னா ப்ராமிஸ்ல ரிசால்வ், ரிஜெக்ட், பெண்டிங் ஒரு 3 ஸ்டேட் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ப்ராமிஸ் எழுதுங்க அப்படின்னா நியூ போட்டு ப்ராமிஸ். இதுதான் டிஃபால்ட்டா ES6ல இருக்கிற ப்ராமிஸோட ஸ்ட்ரக்சர். எழுத சொல்லுவாங்க ஒரு ரைட் ஆன் சிம்பிள் ப்ராமிஸ் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் அப்படின்னும். ஓகேவா, இதுல அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ப்ராமிஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தென் அண்ட் கேட்ச் இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேவா, இந்த விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஒரு ப்ராமிஸ் எழுதுறது ஓகேங்களா, சும்மா ஒரு கண்டிஷன் ஆனா ட்ரூ, எப்பயுமே ட்ரூ தான். ஓகேங்களா, ஸோ பூலியன் வேல்யூ ட்ரூன்னு இருந்தா இதுக்குள்ள தான் வரும். ஓகே, ஸோ இதுல ஒரு சும்மா ஒரு இது மட்டும் எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா, இந்த ப்ராமிஸ்லயே ஒரு 6 மெத்தட் கிட்ட இருக்கு. ஓகேங்களா, அது என்னென்னு சொல்றேன். 6 மெத்தட்ன்றதோட ஆல் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மெத்தட் கிட்ட இருக்கு. இது என்ன ஏதுன்றத பார்த்துட்டு வாங்க. ஆல் செட்டில்டு, எனி, ரேஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை எல்லாத்தையுமே பாருங்க. நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே புரிஞ்சிடும். ஆனா பாருங்க. ஓகேங்களா, தான் ப்ராமிஸ். அசின்க் அவைட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடி அசின்க் அவைட். இதை நம்ம Node.js வரும்போது நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள், ஒரு ஃபங்க்ஷன் ஆட் போட்டிருக்கேன். ஓகே, இது நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேவா, அசின்க் அவைட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இது நார்மலாவே சிங்க்ரோனைஸா தான் எக்ஸிக்யூட் ஆகும். 1 2 3 4 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சப்போஸ் உங்களுடைய இதுல வந்து ஏதாவது ஒரு ஏபி கால் ரன் ஆகுது அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, லெட் நம்பர் 4 அப்படின்றது ஏதாவது ஒரு ஏபி கால் மூலயமா டேட்டா வருது அப்படின்னா அப்ப 1 3 ஏன்னா இது ஈவென்ட் லூப் கான்செப்ட்ல மைக்ரோல போய் உக்காந்துடும். அப்ப இது சிங்க்ரோனஸா ரன் ஆகுது. அதை சிங்க்ரோனஸா ரன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அவைட் அப்படின்றது யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஏபி அப்படின்றது போயிட்டு ஓகேவா, ஆன்சர் வந்தாச்சு.
ஸோ இப்போ இது என்னவா பண்ணும் அப்படின்னா இது தென்னு கேட்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஏன்னா இதுவுமே ஒரு ப்ராமிஸ் தான். ஓகேங்களா, இதுவுமே ஒரு ப்ராமிஸ் தான். ஸோ இது இப்போ சப்போஸ் ஒரு ஏபிஐ நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அவைட் ஃபர்ஸ்ட் இது ரன் ஆகும், செகண்ட் இது ரன் ஆகும். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஏபிஐ நீங்கள் கால் பண்ணுறீங்க ஃபெட்ச்ன்றது டிஃபால்ட்டாக ஏபிஐ கால் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா, இதை எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸே பண்ணும். ஓகேங்களா, இதை தான் சிம்பிள் சின்டாக்ஸ் டு ரைட் அசிம்க்கு அவைட். ஓகேங்களா, எல்லா இடத்துக்கும் அவைட் அவைட் அவைட்னு போட்டு எழுதணும். இதை பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் கோடு மாதிரி தெரியும். 1 2 3 ஆமாம் 1 2 3 அப்படிதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். இப்படி புரியுதுங்களா? இதுதான் அசின்க் அவைட். ப்ராமிஸ் தான் ES6ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அசின்க் அவைட் அப்படின்றது ஒரு என்னன்னா அதுக்கு மேல வந்து ஒரு எழுதின கோடு ப்ராமிஸ் மேல சின்க்ரோனஸா வரும் அப்படின்றதுக்காக எழுதின கோடு தான் அசின்க் அவைட். சொன்னதெல்லாம் ஐயோ ரெக்கார்ட் ஆச்சா? ரெக்கார்ட் ஆகும். ஓகே, வேற என்ன இம்போர்ட்னு ஒன்று இருக்கும். என்ன சொல்லணும்? ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஷாலோ காப்பி டி காப்பி எது இருந்துச்சு? அதுக்கு மேலே தான் ரியாக்ட் வரப்போ கால் பேக்கு ப்ராமிசஸ் அவ்வளோதாங்க. ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அந்த மெத்தடு ரியாக்ட் பார்க்கும்போது பார்ப்போம். அதை எனக்கு தெரிஞ்ச வரை